நடிகை கௌரி கிஷன் விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி தினத்தந்தியில குருவியார் அப்படின்னு ஒரு சீரீஸ் சினிமா கேள்வி பதில்கள் அப்படிங்கிற பேர்ல பல வருஷமா ஒரு சீரீஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுல வந்த ஒரு சில விஷயங்களை படிச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கௌரி கிஷன் விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்னு போலான்னு நினைக்கிறேன். கேள்வி: ராஷ்மிகா மந்தனா, பூஜா ஹெக்டே இருவரில் அழகி யார்? ராஷ்மிகா கன்னடத்து மைசூர் பாக்கு, பூஜா ஹெக்டே மும்பை அல்வா. இரண்டுமே திகட்டாத இனிப்பு தான். அடுத்த கேள்வி: தமிழ் சினிமாவின் இஞ்சி இடுப்பழகி என்ற பட்டத்துக்கு யார் பொருத்தமாக இருப்பார்? சிம்ரன், இலியானா வரிசையில் இப்போது தமன்னா. ராய் லட்சுமியின் பளபளப்புக்கு என்ன காரணம்? தினமும் பாலில் குளிக்கிறாரா? அப்படி நினைத்தால் அது உங்கள் தவறு. ராய் லட்சுமியின் பளபளப்புக்கு அவரது பெற்றோர் தான் காரணம். இருவரும் ரொம்ப கலராம். நடிகை சதா ஏன் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்? தனக்கு இன்னும் அந்த வயது வரவில்லை என சதா உறுதியாக நம்புகிறாராம். அடுத்த கேள்வி: யாஷிகா ஆனந்த் ஓட்டப்பந்தய வீராங்கனையாக நடிப்பாரா? கேட்கிற சம்பளத்தையும் உரிய வசதிகளையும் தயாரிப்பாளர்கள் செய்து கொடுத்தால் ஓட்டப்பந்தயம் என்ன, நீச்சல் வீராங்கனையாக நடிக்கவும் அவர் தயாராகவே இருக்கிறார். அடுத்த கேள்வி: வாணி போஜன் யாரையாவது காதலிக்கிறாரா? அந்த கோவா நடிகருடன் எங்கேயும் எப்போதும் என வாணி போஜன் காதல் மயக்கத்தில் இருந்தாராம். தற்போது ஏதோ ஒரு விஷயம் தெரிய வர அவரை விட்டு விலகிவிட்டதாக தகவல். அடுத்தது: லைலா, ரம்பா இருவரில் யார் அழகு? சொல்லுங்கள் குருவியாரே. அதுக்கு பதில்: இடைவெளிக்கு மேல் லைலா, இடைவெளிக்கு கீழ் ரம்பா. அடுத்த கேள்வி: குருவியாரே, நடிகைகள் தங்களது ஓய்வு நேரங்களில் என்ன செய்வார்கள்? கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பார்கள். அடுத்த கேள்வி: குடும்ப குத்துவிளக்காக இருந்த மடோனா செபஸ்டின் தற்போது கொஞ்சம் தாராளம் காட்டுகிறாரே. அதுக்கு பதில்: 4ஆம் எட்டில் உள்ள அவர் முதிர்ச்சியை மறைக்க கவர்ச்சியை கையில் எடுத்துள்ளார். எவ்வளவு வக்கரமான கேள்விகள், அதுக்கு எவ்வளவு வக்கரமான பதில்கள். இதெல்லாம் எதுல வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பாரம்பரியம் மிக்க 100 ஆண்டு பாரம்பரியம் மிக்க லெகசி மீடியாவான தினத்தந்தியில வாரந்தோறும் சினிமா கேள்வி பதில்கள் அப்படிங்கிற பேர்ல குருவியார் பதில்கள் அப்படிங்கிற பேர்ல வெளிவந்த ஒரு தொடர் மாதிரியான ஒரு இஷ்யூ இது. இங்க சினிமா ஜேர்னலிசம் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி வக்கிரமான கேள்வி பதில்கள், நடிகைகளை பற்றின கிசுகிசுக்கள், நடிகைகள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர் பாரம்பரியமாக சினிமா ஜேர்னலிசம் அப்படிங்கிற பேரில் இங்கே செய்யப்பட்டு வந்திருக்கு. ராஷ்மிகா கன்னடத்து மைசூர் பாக்கு, பூஜா ஹெக்டே மும்பை அல்வா இரண்டுமே திகட்டாத இனிப்பு அப்படின்னு சொன்னால் இதை படிக்கிற வாசகன் இருக்கான்ல, அவன் என்னவா இதை உள்வாங்குவான்? ஒரு நடிகையை அவன் எப்படி பார்ப்பான்? படத்தில் அவங்க நடிக்கிற கேரக்டரை அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு நடிகை பொதுவெளிக்கு வந்தால் ரஷ்மிகாவையோ இல்லை பூஜா ஹெக்டேவையோ ஒரு வாசகன், இந்த தினத்தந்தியை படித்த ஒரு வாசகன் இருக்கான்ல, இந்த சினிமா ஜேர்னலிசத்தை உள்வாங்கின ஒரு வாசகன், அவன் எப்படி பார்ப்பான்? இதை ரெண்டுமே திகட்டாத இனிப்பு அப்படின்னா பெண்கள் என்ன கமாடிட்டியா இல்லை பண்ட பொருளா, ஒரு ஸ்வீட்டா? அது கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு ரேப் நடந்தது இல்லையா சமீபத்தில், அந்த ரேப்ல ஈடுபட்ட ஒருத்தனுடைய மனநிலை இருக்கும்ல, பெண்களை போக பொருளா பண்டமா தன்னுடைய விருப்பத்துக்கு எடுத்துக்கிற ஒரு பொருளா பார்க்குற அவனுடைய மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலைக்கும் இந்த பதிலை எழுதிய ஒரு நபரினுடைய மனநிலைக்கும் ரெண்டுத்துக்கும் இடையில ஏதாவது வித்தியாசம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. இதை யாரோ ஒருத்தன் போற போக்கில் கமெண்ட் அடிச்சுட்டு போனாலோ இல்லை வேற எவனோ ஒருத்தன் பண்ணா பரவாயில்ல. ஒரு ஜேர்னலிசம் பாரம்பரியம் மிக்க ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையிலேயே சினிமா ஜேர்னலிசம்னா இப்படிதான் இருந்திருக்கு. ரம்பா லைலா இருவரில் யார் அழகுனா இடைவெளிக்கு மேல் லைலா, இடைவெளிக்கு கீழ் ரம்பானா எவ்வளவு வக்கரமான ஒரு எழுத்து இது. இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. காதல் மன்னன் படத்தில் அஜித்தோடு நடித்த நடிகை இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவருக்கு இப்போது என்ன வயது? நடிகை மீனாவின் உண்மையான வயது என்ன? இதுதான் இங்க சினிமா ஜேர்னலிசம் பாரம்பரியமா. இந்த பாரம்பரிய ஜேர்னலிசத்திலிருந்து வந்த ஒரு பாரம்பரிய பத்திரிகையாளர் தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நடிகை கௌரி கிஷன் கலந்துகிட்ட பத்திரிகையாளர் சந்திப்புல உட்காந்துக்கிட்டு அந்த சம்பந்தப்பட்ட அந்த படத்தோட ஹீரோ, அந்த ஹீரோ கிட்ட இவர் கேட்குறாரு, நீங்கள் போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருக்கிறீங்க, அதில் ஒரு பாட்டு வருது, அவங்கள பார்த்தா நீங்கள் உங்கள் அக்கா மாதிரி, அவங்க உங்களோட வயசில் பெரியவங்க, அந்த நடிகை அவங்கள உங்கள் அக்கா மாதிரின்னு சொல்கிறீங்க, அதில் ஒரு பாட்டு வருது, ரொமான்ஸ் பாட்டு வருது, அந்த பாட்டில் நீங்கள் அவங்கள தூக்குறீங்களே, அவங்க எவ்வளோ வெயிட் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. இது எவ்வளவு கேவலமான ஒரு கேள்வி. அந்த படத்து சம்மந்தமாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கிறாங்கன்னா அந்த படத்தில் வந்த கண்டென்ட் சம்மந்தமாக கேட்கணும், இல்லை அந்த படம் சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்களை கேட்கணும். அந்த படத்தில் நடித்த நடிகை என்ன வெயிட்டு, அவரை நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னு ஒரு நடிகர்கிட்ட கேள்வி கேட்குறாரு ஒரு பத்திரிகையாளர். எந்த ஒரு அசிங்கமுமே அவருக்கு இல்லை. இதை கேள்வி, இப்படி ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோமே, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம எப்படி பார்ப்பாங்க? நம்மளை ஒருவேளை அந்த நடிகை நம்மளை கேவலமாக திட்டா
நம்மளுடைய மரியாதை என்ன ஆகுறது, அந்த மாதிரியான எந்த ஒரு அசிங்கமுமே அவர்கிட்ட இல்லை, எந்த தயக்கமும் இல்லாமல் தைரியமாக கேட்குறாரு அந்த கேள்வியை. அந்த சமயத்தில் அந்த நடிகை வந்து கௌரி கிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணணுமா வேணாமான்ற குழப்பத்தில் அப்படியே இருக்கிறாங்க. வெளியில் வந்து ஒரு இன்டர்வியூவில் இந்த கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் அவங்க கிட்ட கேட்குறாரு, ஒரு இன்டர்வியூவர் அவங்க கிட்ட கேட்குறாரு, இப்படி உங்களை நோக்கி உங்களை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்களே, இது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இன்டர்வியூவில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஒரு பாடி ஷேமிங் பண்ணுறதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்டூப்பிடான கேள்வி, இந்த கேள்வியே இதை கேட்கறதுக்கு அவர் அசிங்கப்படணும், அவரை பதிலுக்கு நான் அவரை பார்த்து நீங்கள் என்ன வெயிட்டு அப்படின்னு கேட்டால் அது நான் என்னையே தாழ்த்திக்கிற ஒரு செயல், நானும் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் இப்படியெல்லாம் இன்னும் இந்த காலத்துலையும் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து அந்த படத்தினுடைய இன்னொரு ப்ரெஸ் மீட் நடக்குது. அதே நபர் திருப்பி என்ன பண்ணுறாருன்னா, அந்த சம்மந்தப்பட்ட டைரக்டர் கிட்ட கேள்வி கேட்குறாரு. இந்த படத்தில் வந்து எல்லாமே நல்லா இருந்தது, ஆனால் வந்து இந்த ஹீரோயின் ஜோடி பொருத்தம் மட்டும் சரியா இல்லையே, ஹீரோ வந்து நல்லா ஹைட்டும் வெயிட்டுமா இருக்கிறாரு போலீஸு, ஹீரோயின் வந்து ஜோடி பொருத்தம் சரியா இல்லையே அப்படிங்கிறாரு. இந்த கேள்வியை கேட்குறதுக்கு ஒரு பத்திரிகையாளர்னு ஒரு ஐடி கார்டு இதை வாங்கிக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப தைரியமாக 2வது முறை மறுபடியும். அப்போ அந்த சமயத்தில் தான் கௌரி கிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தானே அந்த வெயிட்டை பற்றி கேட்டது அப்படின்னு உள்ளே வராங்க. உடனே இவர் வந்து என்ன வந்து ஸ்டூப்பிட் கேள்வின்னு சொல்கிறீங்களா, நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் இப்படி பேசுகிறீங்களா, உங்களுக்கு என்ன திமுறா அப்படி இப்படின்னு குதிக்கிறார். அவங்க திருப்பி அவர்கிட்ட உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுக்கு என் வெயிட்டை சொல்லணும், நான் என்ன படத்துலையா நடிக்கிறேன், நீங்கள் தானே படத்தில் நடிக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ ஒரு நடிகைனாலே அவங்க படத்தில் ஒரு கேரக்டரில் நடித்ததாலேயே அவங்க கிட்ட அவங்களுடைய உடல் சம்பந்தமாவோ செக்ஸுவலைஸாவோ என்ன மாதிரியான கேள்வி வேணா கேட்கலாம், அது இங்கே ஒரு ஜேர்னலிசம் அப்படின்னு நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா அந்த கேள்வி கேட்குற நபருக்கு கூச்சமே இல்லை, இது நம்ம கேட்கறது தப்புன்னு அவருக்கு புரியவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்றாரு. சரி, அவர் தான் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா கூட இருக்கக்கூடிய மற்றவங்க இருக்கிறாங்கல்ல, அங்கே அவ்வளோ மைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற ஒருத்தர் கூட நீங்கள் கேட்குற கேள்வி தப்புங்க, இப்படி கேட்கக்கூடாது ஒரு பெண்ணை பார்த்து அப்படின்னு யாருமே சொல்லலை. அந்த மொத்த கூட்டத்திலையும் ஒரே லேடி தான் இருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான். அதை அவங்களே சொல்லி காட்டுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மொத்த கூட்டத்தில் மொத்தமும் நீங்கள் ஆண்கள் இருக்கீங்க, நான் ஒரு பெண் தான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கீங்கிறத சொல்லி காட்டுறாங்க. என்ன டார்கெட் பண்ணுறாரு அவர் அப்படின்னு. அப்பவும் ஒருத்தரும் கேள்வி கேட்கல. அப்பவும் அந்த கேள்வி கேட்ட மோசமான வக்கரமான கேள்வியை கேட்ட அந்த நபருக்கு ஆதரவா இன்னொருத்தர் பேசுறார். அப்பவும் அங்க வந்து மயான அமைதி தான். ஆனா இந்த சுச்சுவேஷன்ல அந்த படம் சம்பந்தமான குழுவினரும் பார்த்தோம்னா கௌரியை தான் வந்து, அந்த கௌரி கிஷனை தான் வந்து பார்த்தோம்னா அமைதியா இருங்கன்னு சொல்லி அமைதிப்படுத்த பார்த்தாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி, இவ்வளவு பிரஷரை தாண்டி, இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல கொஞ்சம் கூட பதட்டப்படாம கோவப்படாம நிதானமாக ரொம்ப முக்கியமான கேள்விகளை அந்த நபரை நோக்கி ரொம்ப காட்டமா வந்து கௌரி கிஷன் வந்து முன் வச்சிருக்கிறார். இப்ப என்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறீங்களே, நீங்க இதே ஒரு நடிகர்கிட்ட இதே கேள்வியை போய் கேட்பீங்களா, உங்க வெயிட் என்னன்னு சொல்லிட்டு? அப்ப நடிகைகளை மட்டும் ஏன் இந்த மாதிரியான கேள்விகளை, செக்ஸுவலைஸ் ஆன கேள்விகளை, பாடி ஷேமிங் பண்ற மாதிரியான கேள்விகளை தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை அவர் எப்படி நியாயப்படுத்துறாருன்னா, அந்த பத்திரிகையாளர் வந்து, தமிழ் சினிமா ரசிகன் என்ன விரும்புறான்னு எனக்கு தெரியும், 32 வருஷமா நான் ஜேர்னலிஸ்ட், நான் வேலை பார்க்காத பத்திரிகையே கிடையாது, ஒரே ஒரு பத்திரிகையில் மட்டும்தான் நான் வேலை பார்க்கல, மற்ற எல்லா பத்திரிகையிலையும் நான் வேலை பார்த்துருக்கேன், இன்னைக்கு யூடியூபராக இருக்கிறேன், நான் ஒன்றும் தப்பாலாம் கேட்கல, தமிழ் சினிமா ரசிகர்கள் விரும்புகிற கேள்வியை கேட்டேன், வழக்கமாக கேட்குற கேள்வி தான் இது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, உங்களுக்கு தமிழ் புரியல அதனால உங்களுக்கு புரியல அப்படிங்கிறார். இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா, உங்களோட வெயிட் என்ன, இந்த ஹீரோ உங்களுக்கு அந்த ஹீரோயினை தூக்குனது வெயிட்டா இல்லையா? இன்னொருத்தர் அதே பிரஸ் மீட்ல டைரக்டர் கிட்ட பார்த்து, 2 ஹீரோயினை போட்டிருக்கீங்களே படத்துல, 2 ஹீரோயினை வச்சு ஹேண்டில் பண்றது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது அப்படின்னு. ஒரு படத்துல 100கணக்கான பேர் நடிக்கிறாங்க ஆர்டிஸ்ட், அவ்வளோ பேரை ஹேண்டில் பண்றது எப்படி கஷ்டமா இருந்ததுன்னு கேட்கல, 2 ஹீரோயினை வச்சு ஹேண்டில் பண்றது எப்படி கஷ்டமா இருந்ததுன்னு கேட்குறாங்க. எல்லாமே வக்கரமான கேள்வி. இதுக்கு நடுவில் இந்த இஷ்யூவை நான் ஏன் ரைஸ் பண்ணுறேன், இதை ஏன் பெருசாக்குறேன் அப்படிங்கிறத கௌரி கிஷன் சொல்கிறாங்க. முன்னாடியே அந்த இன்டர்வியூலே சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு நடந்தது, நான் சைலண்ட்டாக கடந்து போயிட்டேன் அப்படின்னா, நாளைக்கு இன்னொரு நடிகை கிட்ட இது தப்புன்னே தெரியாமல் வந்து உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி கேள்வியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் கேட்காம விட்டது நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன், ஏன்னா நாளைக்கு இன்னொரு நடிகையை இது பாதிக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு சினிமாவில் நடிகையாக வரக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான சிக்கல்கள், அதாவது ஒரு பொது வெளியில் கேமராக்கெல்லாம் ஆன் ஆகி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பொது வெளியில் உட்காந்துக்கிட்டு ஒரு ரிப்போர்ட்டரே இப்படியான கேள்விகளை தான் கேட்குறாங்க அப்படின்னா, கேமராவுக்கு வெளியில் நடிகைகள் என்ன மாதிரியான இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறதே ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயமா இருக்குது.
சரி, நடிகைகளை கூட விடுவோம். நடிகைகளுக்காவது ஒரு மீடியா வெளிச்சம் இருக்குது. அவங்க ஒரு விஷயத்தை வெளியில் பேசினா அது பெரிய அளவில் ரீச் ஆகிடும். இந்த துணை நடிகைகளுக்கு கீழே சப்போர்ட்டிங் ரோல்ஸில் நடிக்கக்கூடிய சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த கூட குரூப் டான்ஸ் ஆடக்கூடிய ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, பெண்கள், அவங்களுடைய நிலைமையெல்லாம் நினச்சா நமக்கு இன்னுமே ஒரு அச்சத்தை தரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரியான மனநிலை கொண்ட ஒரு கூட்டத்துக்குள்ளே இவங்க எப்படி சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நடிகை கௌரி கிஷனுக்கு நடந்தது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே ஒரு பட விழாவில் இப்படி தான் ஆங்கர் ஐஸ்வர்யா ரகுபதின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்ததை வச்சு ஒரு பத்திரிகையாளர் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறார், இது என்ன கோடைக்கால வெயிலுக்கு ஏற்ற ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்துலேயும் அதே தான் நடந்துச்சு. அந்த அந்த கேள்விக்கு அங்கிருந்த ஒரு பத்திரிகையாளர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல, எல்லாம் அமைதி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நார்மல், வழக்கமாக கேட்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி அப்படின்னு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்ட நபர் சொன்னார் இல்லைங்களா, அதே தான் எல்லாருடைய மனநிலையும். ஏன்னா அது நார்மலைஸ் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த நார்மலைஸை உடைக்கிற வேலையை தான் இன்றைக்கி கௌரி கிஷன் ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்கிறாங்க. இதே விஷயத்தை அன்றைக்கி ஐஸ்வர்யா ரகுபதிங்கிற அந்த ஆங்கர் அடுத்த இன்னொரு விழாவில் அதுக்கு பதில் கொடுத்தாங்க. அந்த டைம்லையும் பார்த்தோம்னா அந்த ஆங்கருக்கு எதிராகத்தான் அங்கே இருந்தவங்கலாம் பேசினாங்களே தவிர அவங்க பேச்சில் உள்ள நியாயத்தை உள்வாங்கி கொண்டு அவங்களுக்காக அங்கே யாரும் பேசலை. அப்போ இங்கே பத்திரிகை துறையிலையும் கூட எப்படி சமூகம் பூமர்களால் நிறைந்த சமூகமாக இருக்குதோ அதே மாதிரி பத்திரிகை துறையிலும் பூமர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே சானியா மிர்சா எவ்வளோ பெரிய பிளேயராக ஒன்றா இருந்திருக்கலாம், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க போட்டுக்கிட்டு இருந்த குட்டை பாவாடை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சிக்கல். ஆனால் இந்த மாதிரியான கூட்டத்துக்கு நடுவுலையும் இன்னைக்கு தமிழ் சினிமா நிறைய சேஞ்சஸுக்கு உள்ளாயிட்டு வருது. தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த சினிமாவிலையுமே நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ அப்படிங்கிற ரோலே இல்லாமல் விமன் சென்ட்ரிக் படங்கள் இன்னைக்கு பெரிய சக்ஸஸ் காட்டிக்கிட்டு இருக்கு. மலையாளத்தில் இப்போ கூட சமீபத்தில் லோகா அப்படிங்கிற ஒரு படம் பெரிய சக்ஸஸ், இந்தியா முழுக்க சக்ஸஸ் ஆச்சு. தமிழில் அறம் படமாக இருக்கலாம், கனா படமாக இருக்கலாம், எல்லாம் விமன் சென்ட்ரிக் படமாக பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டு இன்னும் நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ ரொம்ப காலமாக இங்கே இருந்துட்டு வந்த பிற்போக்குத்தனங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது. அதையும் இந்த மாதிரியான இந்த நபர் மாதிரியான பூமர் வகையராக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நாங்கள் மாற்ற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்துடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த பைல்வான் ரங்கநாதன் மாதிரியான 24 மணி நேரமும் நடிகைகள் பற்றின மோசமான செய்திகள், வக்கரமான செய்திகள், கிசுகிசுக்கள், இந்த நடிகைக்கு இவரோட தொடர்பு, அந்த நடிகருக்கு அந்த நடிகையோட தொடர்பு, இந்த நடிகை இவங்களை வச்சுருந்தாங்க அப்படின்னு 24 மணி நேரமும் இப்படியான கிசுகிசுக்களை மட்டுமே போடக்கூடிய ஒருத்தர் சினிமா விழாக்களில் தைரியமாக நான் பத்திரிகையாளர்னு முன்னாடி முன்வரிசையில் உட்காந்துக்கிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, படத்துடைய டைரக்டர் நடிகர்கள்ட்டெல்லாம் அவர் உட்காந்துட்டு தைரியமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார். இப்படியான நபர்கள் பத்திரிகையாளர் வரிசையில் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட சண்டை போடுறது அப்படிங்கிறது உண்மையில் அது பத்திரிகை துறைக்கு தான் இழுக்காக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நபர்கள் செய்கிற வேலையினால பத்திரிகையாளர்களுடைய பேர் அப்படிங்கிறது கெட்டு போயிட்டு இருக்கு. அப்போ சினிமாவை பற்றி எழுதக்கூடியவங்க, சினிமாவை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்களில் கன்சர்ன் எடுத்துக்கிட்டு யார் சினிமா ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசணும். இன்னொரு பக்கம் இப்படி ஒரு விஷயம் நடந்து ஒரு பெரிய விவாதமாக மாறுது, வைரலாக மாறுது. இதை ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை, பாலிமர், நியூஸ் தமிழ் 24/7 இந்த மாதிரியான மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அநாகரிகமாக கேள்வி எழுப்பிய யூடியூபர்கள், பதிலடி கொடுத்த நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த யூடியூபர்கள் தான் இந்த மாதிரி பொறுப்பற்ற வகையில் கேள்வி கேட்குறாங்க. அவங்கள இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் அனுமதிக்கிறது தான் இந்த மாதிரியான சிக்கல்களுக்கெல்லாம் வழிவகுக்குதுன்ற மாதிரியான ஒரு விவாதத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுடைய டைட்டில் முழுக்க யூடியூபர்கள்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இதையும் சோசியல் மீடியாவில் இதே மாதிரியான விவாதங்கள் இன்னும் பலராலையும் முன்னெடுக்கப்படுது. யூடியூப்காரங்களெல்லாம் இனிமேல் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லேயே விடக்கூடாது, அவங்கள மாதிரியான ஆட்கள் தான் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவை கேட்டு பாருங்கள். ரொம்ப தெளிவாக கேட்கும் அந்த கேட்குற நபருடைய கேள்வி. அவர் சொல்லுவார், நான் 32 வருஷமாக ஜேர்னலிஸ்ட், பாரம்பரியமான ஜேர்னலிஸ்ட், நான் வேலை பார்க்காத பத்திரிக்கையே கிடையாது அப்படின்னு. ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட், ரெகசி மீடியா எல்லாத்துலேயும் வேலை பார்த்த ஜேர்னலிஸ்ட் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் இந்த மாதிரி கேள்வியை கேட்டிருக்கிறார். அதே மாதிரி நம்ம முன்னாடி வீடியோவினுடைய ஆரம்பத்தில் படித்து காட்டின குருவியார், வக்கரமான பதில்களை எழுதின குருவியார் யாரு அப்படின்னா, இதே பாரம்பரிய லெகசி மீடியாவில் வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான். இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த கல்ச்சரே. சினிமா ஜேர்னலிசம் அப்படின்னாலே இப்படித்தான் அப்படிங்கிறது இங்கே பாரம்பரிய மீடியாக்கள் உருவாக்கி வச்ச கல்ச்சர்.
அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கேள்வி கேட்ட அந்த நபர். இதில் சம்பந்தமே இல்லாமல் யூடியூபராக அவர் இருக்கிறதுனால தான் இப்படி கேள்வி கேட்குறாருன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த யூடியூப் கம்யூனிட்டியும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு முத்திரை குத்தி யூடியூப்ல இருந்து வரவங்களை வந்து இந்த மாதிரியான ப்ரெஸ் மீட்டில் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டிபேட்டை உருவாக்க முயல்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான தன்மை. இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான மீடியாக்கள் உருவாக்கி வைத்த ஸ்டீரியோ டைப்பான விஷயங்களை உடைக்கிறதே யூடியூப்ல இருந்து வரக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுங்க தான். இந்தியா முழுக்க பெரிய பெரிய ஊடக நிறுவனங்கள் செய்யாததை த்ருவரத்தி அப்படிங்கிற யூடியூப்ல இருக்க ஒருத்தர் பண்ணி பெரும்பாலான மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். அது கோடிக்கணக்கான மக்களுடைய வரவேற்பு வாங்குச்சு. இன்னைக்கும் இந்த லெகசி மீடியாக்கள் பேச அனுமதிக்காத, பேச விடாத, விவாதமாக்காத விஷயங்கள் எல்லாம் யூடியூப்ல இருக்கக்கூடிய சிறிய சிறிய ஊடகங்கள், பெரிய பணபலம் இல்லாத ஊடகங்கள் தான் இன்னைக்கும் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு சம்பவத்தில் ஒரு பத்திரிகையாளர் தவறாக நடந்துக்கிட்டாருன்னா அது இங்கே சினிமா ஜேர்னலிசம் அப்படிங்கிற பேரில் இவ்வளவு காலமாக நடந்துக்கிட்டு இருந்த பாரம்பரியத்தினுடைய வெளிப்பாடு. அந்த பாரம்பரியத்தை உடைக்கணும், சம்பந்தப்பட்ட நபரை கண்டிக்கணும்னு இல்லாமல் ஒட்டுமொத்த யூடியூபர்களும் இப்படி அப்படின்னு முத்திரை குத்தி நாங்கள்லாம் ஜென்யூன் அப்படின்னு காட்ட முயல்றது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஒரு கேமராவும் மைக்கும் வச்சுட்டு இருந்தா நீ எல்லாம் ஜேர்னலிஸ்டா அப்படின்னு அண்ணாமலை கேட்ட கேள்வியை தான் இன்னைக்கு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே அண்ணாமலை பத்திரிகையாளர்களை பார்த்து என்ன குரங்கு மாதிரி ஓடி வந்து குதிக்கிறீங்கன்னு சொன்னப்ப ஒருத்தர் அண்ணாமலை எதிர்த்து கேள்வி கேட்கல. அப்போ இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது சினிமா ஜேர்னலிசம்னா இப்படி தான் இருக்கும். நான் கேட்டது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி அப்படின்னு அந்த நபர் சொல்றாரு இல்லைங்களா, அந்த கல்ச்சர் 100% தலைகீழாக மாற்றப்படணும். அது நம்ம எல்லாருடைய கடமை, ஒருங்கிணைந்த கடமையாக இருக்குது. மீடியா, லெகசி மீடியாவிலேருந்து, டிஜிட்டல் மீடியாவிலேருந்து, இங்கே சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிறவங்களிருந்து எல்லாரும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய நம்முடைய சமூக கடமையான ஒரு வேலை. இதில் இவங்க அப்படி அவங்க அப்படின்னு ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காம இந்த கல்ச்சரை அடியோடு ஒழிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த விவாதத்தை எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். யூடர்ன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலையும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலையும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூடர்ன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது. இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூடர்னோட வளர்ச்சிக்கு உதவுங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.